நித்தி டிவி நேயர்களே, உங்களுக்கு நித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய சேனல்ல நலமாக வாழ்வதற்கான ஒரு நலக்கல்வியை வாழ்க்கை கல்வியாக நம்ம தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது பள்ளி பாடமா வீட்டு பாடமா, எது பள்ளி பாடம் எது வீட்டு பாடம்? என்னுடைய நண்பரோடு ஒரு தடவை அவரோட ஒரு மீட்டிங்காக பேசுறதுக்காக போயிருந்தேன். அப்போ அவர் என்னுடைய பிள்ளையோட ஸ்கூல் வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துடும் அப்படின்னு 2 பேரும் வீட்டு ஸ்கூலுக்கு போகணும். அப்போ போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் என்னுடைய பாப்பாவோட ஸ்கூல் போகிறதே ரொம்ப நேரம் குறைவின் காரணமாக, அது என்னுடைய தவறு தான். அப்போ யதார்த்தமாக அந்த நண்பர்களுடைய பிள்ளையினுடைய ஸ்கூலுக்கு நான் போகும்போது பார்த்தா குழந்தைகள்லாம் சுற்றி விளையாண்டு அந்த ஆசிரியர் கீழே உட்காந்து சுற்றி அந்த குழந்தைகள்லாம் உட்காந்து விளையாடும் போது ஒரு தாய்க்கு பிறந்த 20 குழந்தைகள் சுற்றி இருந்து விளையாடுற மாதிரி அந்த காட்சி வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு அந்த ஆசிரியருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இணக்கமான தாய் உறவு மாதிரி, தாய் குழந்தை உறவு மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு, பரவாயில்ல நல்ல ஸ்கூலு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு பள்ளி கல்வி துறையில் கீழே உட்காந்து குழந்தைகளோட சமத்துவ கல்வியாக நம்ம எடுக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் அவ்வளோ அற்புதமானது அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு அவர் கூட வீட்டுக்கு வந்தோம். அவருடைய வீட்டுக்கு வரும்போது மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகும்போது அங்கே தான் எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? அந்த வாசப்படிக்குள்ள வெளியில ஹாலில் இருக்கும்போது உள்ள சத்தம் கேட்டுச்சு. எட்டி பார்த்தா அந்த குழந்தையினுடைய தாய் கையில ஒரு ஸ்கேலை வச்சுக்கிட்டு தன்னுடைய பிள்ளைய சொல்லு சொல்லு சொல்லு, படிக்கிறியா மஞ்சள் ஏறுதான், எத்தனை தடவை சொல்லுவேன், என் உயிரை வாங்குற, எனக்குன்னு வந்து பிறந்திருக்குன்னு திட்டி அடிச்சு இதை படி, எழுது 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 படின்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. நம்ம சாயங்காலம் பார்த்தது 4 மணிக்கு பார்த்தது அது பள்ளிக்கூடமா, இது பள்ளிக்கூடமா அப்படின்னு. அப்பதான் எனக்கு இயல்பான ஒரு விஷயம் சிந்தனைக்கு வந்தது. தயவு செய்து பெற்றோர்களே, ஆசிரியர்களே, இதை பகுத்தறிவோடு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எது பள்ளிக்கூடம் எது வீட்டு பாடம், அதாவது பள்ளி பாடம் எது வீட்டு பாடம். இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய தாயெல்லாம் ஆசிரியரா மாறி பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி பாடம் நடத்தி அதை சொல்லி கொடுத்து ஹோம்ஒர்க் பண்ணி பண்றாங்கன்னா அப்ப பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கறது என்ன? பள்ளிக்கூடத்துல யாரும் படிக்கிறது இல்லையா அப்படின்னு யோசிச்சா, வீட்டில் நாளைக்கு என்ன படிச்சுட்டு வரணும்னு எழுதி கொடுத்து டைரிலாம் ஃபில் பண்ணி இன்னைக்கு இந்த பாடத்தை பற்றி நீங்கள் வீட்டில் படிச்சுட்டு வந்து நாளைக்கு எழுதி கொடுக்கணும்னு ஒரு ஃபார்மாலிட்டியை கிரியேட் பண்ணி அதை டைரியில் ரெக்கார்டர் ரெடி பண்ணி, ஓகே இன்னைக்கு விளையாண்டாச்சா, யோகா பண்ணியாச்சா, டான்ஸ் ஆடியாச்சா, சிலம்பம் பண்ணியாச்சா, எல்லா கலைகளையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா, படிக்கிறது வீட்டில், கலைகளை கற்றுக்கிறது பள்ளிக்கூடத்துலன்னு ஒரு எல்லாமே எதிர்மறையாக இருக்கு. இப்போ அதெல்லாம் கொண்டுட்டு வந்து 5 பாடத்துலையும் 5 ஹோம்ஒர்க் இருக்குன்னு அந்த குழந்தைகள் மேக்ஸை படிக்கி சயின்ஸை படிக்கி எல்லா ஹோம்ஒர்க்கையும் செஞ்சு முடிக்கிறதுல மினிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீட்டில் பாடுறாங்க. அதோட சேர்த்து ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுத்து பள்ளிக்கூடத்துல உண்மையிலே நான் நினைக்கிறேன் அந்த குழந்தையினுடைய திறமையை வளர்ப்பதற்கு தான் கல்வி என்றால் பள்ளிக்கூடத்துல இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், இதுக்கான பொருள் வாங்கிக்குவான்னு சொல்லி அதுக்கான தனி நேரம் ஒதுக்கி இதை செய், இப்படி செய்யணும் அந்த ஆசிரியர் சொல்லி அந்த குழந்தையை செய்ய வச்சு அதை அழகாக்கி இதை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட காட்டு, நான் பள்ளிக்கூடத்துல இதை செஞ்சிருக்கேன், கத்துருக்கேன், இதை தெரிஞ்சுக்கிட்டேன், இதை என்னால செய்ய தெரியும்னு உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டு, அப்பாட்ட கொண்டு போய் காட்டுன்னு காட்ட சொல்லி ஒரு ஆசிரியர் அனுப்பி விடணும். பெற்றோர் பார்த்துட்டு, ஓ பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் உன்னை செய்ய வச்சு உனக்கு இதெல்லாம் செய்ய வருதா, இந்த அளவுக்கு வரைய வருதா, இந்த அளவுக்கு பொருள் செய்ய வருதா அப்படின்லாம் பெற்றோர்கள் நம்ம பணம் கட்டிய பிள்ளைய பள்ளிக்கூடத்தை அனுப்புனது நல்ல பிரயோஜனம், பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் செஞ்சு என் பிள்ளைக்கு இந்த திறமையெல்லாம் இருக்குன்னு பெற்றோர்கள் சந்தோஷப்பட்டு அதை டிக் பண்ணி அதுக்கு மார்க் போட்டு இது சந்தோஷம்னு சொல்லி அனுப்புனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு இதெல்லாம் தாஜ்மஹால் செய், இதை எவரெஸ்ட் செய் அப்படின்னு ஒரு ஹோம்ஒர்க்கு வீட்டில் செஞ்சுட்டு வா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வான்னு அனுப்பிவிட்டு வீட்டில் குழந்தைகளுக்கு செய்ய முடியாமல் அதை வாங்கிட்டான்னு சொன்னாலும் அதை செய்ய தெரியாமல் வீணடிக்குதுன்னு, நீ காசை வாங்கி கொடுக்குறத ப்ராஜெக்ட் பொருள்லாம் வீணடிக்கிறேன்னு பெற்றவங்களே அவசரமாக செய்கிறது, இல்லைன்னா ரெடிமேடாக வாங்கி கொடுத்து கொண்டு போய் காட்டு. அப்போ உடனே எங்கள் பள்ளி குழந்தைகள் மிகவும் அற்புதமாக செஞ்சு விட்டது, கண்ணாடியில் வச்சு ஷோகேஸ் வச்சு ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் விளம்பரம் பண்ணி. உண்மையிலேயே பள்ளிக்கூடம் வீட்டில் நடக்குது, வீடு பள்ளிக்கூடமாக மாறிடுச்சு. உண்மையா பொய்யா? இந்த நிலை நல்லதா, ஆரோக்கியமானதா? உண்மையிலேயே பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடியது உலகத்தை பற்றி படிக்கலாம், உலக அறிவை கொண்டு கத்துக்கிறக்கூடிய ஒரு இடம். வீட்டுல நம்ம உலக அறிவை கத்துக்கிற முடியாது, பள்ளிக்கூடத்துல தான் கத்துக்கணும். ஒரு ஆசிரியர் மூலமா தான் ஒரு மொழியை கத்துக்கிற முடியும், வார்த்தைகளை கத்துக்கிற முடியும், வார்த்தையினுடைய வலிமையை கத்துக்கிற முடியும்.
எல்லா உலக அறிவை பற்றி, விஞ்ஞானத்தை பற்றி, எல்லா விஷயங்களை பற்றி, நாகரிகத்தை பற்றி எல்லாம் நான் பள்ளிக்கூடத்துல கத்துக்கிற முடியும். ஆனா வீட்டுல அதை கத்துக்கிற முடியாது. வீட்டுல என்ன கத்துக்கணும் தெரியுமா? வீட்டு பாடம் எது அப்படின்னா, வீடு கூட்டுறது எப்படி, புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிறது எப்படி, ட்ரெஸ் அடுக்கி வைக்கிறது எப்படி, ட்ரெஸ் துவைக்கிறது எப்படி, சாப்பிட்றது எப்படி, சமைக்கிறது எப்படி, அம்மா கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும், அப்பா கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும், தம்பியை எப்படி மரியாதையா நடத்தணும், அக்கா கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எப்படி பேசணும் பழகணும், எதிர் வீட்டுக்காரன்ட்ட எப்படி பேசணும், மாமா கிட்ட எப்படி, மச்சாங்கிட்ட எப்படி, உறவுகள் என்ன, உறவுனா என்ன, குடும்பம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க, அப்பா என்ன கஷ்டப்படுறாங்க, குடும்ப வரவு என்ன, செலவு என்ன, என்ன செய்யறாங்க, இதெல்லாம் ஒரு கல்லூரி போற பிள்ளைக்கு கூட தெரியல அப்படின்னா கேட்டா அது படிக்கிற பிள்ளை, அது படிக்கிற பிள்ளை, படிக்கிற ரூம்ல நீ போய் படி அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருந்தா வீடுனா என்ன, குடும்பம்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு கல்லூரி போனதுக்கு பிறகு கூட ஒரு பிள்ளை கத்துக்கல அப்படின்னா, கல்லூரி முடிச்சுட்டு வந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, எப்படி அந்த வீட்டுல போய் வாழும்? உண்மையா இல்லையா? வீட்டை பத்தி, குடும்பத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்காம வெறும் படிக்க வச்சு மாஸ்டர் டிகிரி பண்ணி அப்படியே ஒருத்தர புடிச்சு கொடுத்துட்டா அங்க போய் எதுவுமே தெரியாம யாரோடையும் ஒத்து போகாது. மாமியாரோட ஒத்து போகாது, மாமனாரோட ஒத்து போகாது, ஏன் கட்டின புருஷனோட ஒத்து போகாம வீட்டுக்கு வந்து டெய்லி போன் பண்ணி என்ன செய்யணும் அம்மாட்ட கேட்டா, அம்மா இங்க இருந்துகிட்டே மகளோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தா அந்த குடும்பம் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வருங்கால சந்ததிகள் சீரழிஞ்சிருக்கு. தயவு செய்து இதற்கு கல்வி முறையும் ஒரு காரணம். வருங்கால சந்ததிகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு விவாகரத்து வர்றதுக்கும் பள்ளிக்கூட கல்விக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிள்ளைகளுக்கு வெறும் பள்ளி படிப்பு மட்டும் பத்தாது, வீட்டு பாடமே. ஒரு வீட்டுக்கு போனா ஒரு வந்திருக்கிற பெரியவங்களுக்கு செம்புல எப்படி தண்ணி கொடுக்கணும், மேலே குடிக்கணுமா, கீழே குடிக்கணுமா, தட்டில் வச்சு கொடுக்கணுமா, அது எப்படி கொடுக்கணும், அவங்க சாப்பிடணும்னு அன்பா சொல்லணும், போயிட்டு வாங்கணும் மரியாதை கொடுக்கணும், அவங்க உட்காரும் போது நம்ம எப்படி இருக்கணும், அவங்களை எப்படி ரிசீவ் பண்ணணும், அவங்கள்ட்ட எப்படி டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும், அவங்க பக்கத்துல உட்காரலாமா இல்ல தூரத்துல நிக்கணுமா இல்ல மடியில உட்காரலாமா, யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்க கத்துக்கிற முடியும்? வீட்டுல தான் கத்துக்கிற முடியும். அப்போ வாழ்க்கை கல்வி என்பது வீட்டுல கத்துக்கிற முடியாம பள்ளி பாடத்தை வீட்டுல படிச்சா வீட்டு பாடத்தை எங்க கத்துக்கிற முடியும்? இன்னைக்கு வீடு என்றது, குடும்பம் என்பது சீரழிவதற்கு இந்த ஒரு வாழ்வியலும் மிக மிக முக்கியமான காரணம். தயவு செய்து பள்ளிக்கூடமா இருக்கணும், வீடு வீடா இருக்கணும். வீட்டுல பள்ளி படிப்பு எதுவும் இருக்கக்கூடாது. வீட்டுல படிக்கக்கூடிய விஷயத்த நம்ம பள்ளிக்கூடத்துல கத்துக்கிற முடியாது இல்லையா? அப்ப பள்ளிக்கூட ஹோம்ஒர்க் எதுவுமே இல்லைன்னு சொல்ற பள்ளிக்கூடம் தான் உண்மையான பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே பள்ளிக்கூடத்துல படிச்சது, வீட்டுல நீ எதையுமே படிக்க கூடாது. வீட்டுல படிக்க வேண்டிய படிப்பு வேறு. அம்மா பாட்டு படிக்கணும், தாத்தா பாட்டிகிட்ட இருந்து படிக்கணும், அண்ணன் தங்கச்சிட்டு இருந்து கத்துக்கணும், நண்பர்களிடம் இருந்து கத்துக்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது எதையுமே கத்துக்கிறாம பள்ளிக்கூடம் காலையில் எந்திரிச்சோன்னா டியூஷன், அடுத்து ஸ்கூல் போகணும், அடுத்து வந்தோம்னா சாயந்தரம் டியூஷன், அப்படியே வந்து படுத்துக்குங்க, எந்திரிச்சோன்னா மீண்டும் டியூஷன் போகணும். இப்படி ஒரு மிஷின் மாதிரி அவனுக்கு கல்விதான் உனக்கு 20 வயசு 25 வயசு வரையும் இருந்தா உலக அறிவை எல்லாம் தெரிந்தாலும் இயல்பான ஒரு வாழ்க்கை கல்வியை தெரியாமல் போயிடும். தயவுசெய்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது பெற்றோர் மற்றும் ஆசிரியர் கையில தான் இருக்கு. ஆசிரியர் ஆசிரியராக இருக்க வேண்டும், பெற்றோர் பெற்றோராக இருக்க வேண்டும். தயவுசெய்து பெற்றோர் ஆசிரியராக மாறக்கூடாது, ஆசிரியர் பெற்றோராக மாறக்கூடாது.